எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேவன் நல்லவர். அருமையான ஒரு நல்ல கார்டன்ல நின்று இன்றைக்கும் ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு பேசுவதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில், கடந்த வாரத்தில் நான் தூங்கி கொண்டிருக்கும் போது என்னுடைய கனவில் ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். அந்த சத்தம் என்னுடைய இருதயத்தை அசைய பண்ணினது. அந்த கனவில் நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு சத்தம் என் காதில் கேட்டது, சுவிசேஷகனுடைய வேலையை செய். ஆம், என கருமையானவர்களே, இன்றைக்கு திருச்சபையாய் இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காகவே தேவன் நம்மை அழைச்சிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 9 சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்தை நாம் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அதை நான் கட்டாயம் சொல்லி ஆக வேண்டும். அதை நான் உற்சாகம் இல்லாமல் செய்தாலும், உற்சாகமாய் செய்தாலும், அதை தேவன் எனக்குடைய கையில உக்ரானத்துவ உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் அந்த சுவிசேஷத்தை சொல்லியும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமை என்று சொல்லுகிறார். அதை 1 ரோமர் புஸ்தகம் 1 14 15 சொல்லுகிறார், நான் அங்கே யாவருக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்ல கடனாளியாய் இருக்கிறேன். இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கமடை என்று சொல்லுகிறார். எனக்கு திருச்சபையாய் இருக்கிற நானும் நீங்களும் ஒன்று சுவிசேஷத்தை சொல்வதை மறந்து விட்டோம். அழகான ஆராதனை, ஆடம்பரமான எங்களுடைய ஆராதனையின் பல பகுதிகள், பல விதத்தில நாங்கள் ஆராதிக்க கற்றுக்கொண்டோம், ஆலயத்துக்கு போக கற்றுக்கொண்டோம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த கட்டளையை மறந்து விட்டோம். திருச்சபை இன்றைக்கு அநேக நேரங்களில சபை கூடி வருதலிலும், ஆராதிப்பதிலும், ஜெபம் பண்ணுவதிலும், உபவாசிக்கிறதிலுமே சில நேரத்தில் அதிக நேரம் செலவிடுகிறது. பெரிய கூட்டங்கள் நடத்த வேண்டும், பெரிய கான்ஃபரன்ஸுகள் செய்ய வேண்டும் என்று லட்சக்கணக்கில் செலவு செய்கிறார்கள். ஆனால் சுவிசேஷத்தை அறிவிக்கவோ நாங்கள் மறந்து விடுகிறோம். ஆனாலும் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கட்டளை, சுவிசேஷத்தை சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கியுங்கள். அதனாலதான் ஆண்டவர் என்னுடைய காதில மறுபடியும் ஒரு சத்தத்தை தொனிக்க பண்ணினதை போல சொல்லுகிறார், சுவிசேஷகனுடைய வேலையை செய். இந்த பகுதியை அங்கே 2 தீமோத்தேயுவின் புத்தகம் அங்கே 4 5 பவுல் சொல்லுகிறார், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. தேவன் எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை, திருச்சபையை இன்றைக்கு நாம நிறைவேற்றுகிறோமா? நிறைவேற்றுவதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இது கால பரியந்தமும் யாருக்காவது நீங்கள் சுவிசேஷம் சொன்னது உண்டா? இந்த சுவிசேஷத்தை சொன்னதினால் யாராவது ஒருவன் ரட்சிக்கப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு உண்டா? இல்லை என்றால் இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை நீயும் நானும் சொல்ல ஆயத்தப்படுவோம். அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர, நித்தியத்துக்குள்ளே நடத்த தேவன் எங்களுக்கு உதவி செய்யட்டும். நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பனே, இந்த சத்தியத்தை கேட்கிறோமுடைய பிள்ளைகள், திருச்சபை சுவிசேஷகத்தின் வேலையை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை பாராட்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த சுவிசேஷ பாரத்தை கொடுங்க. ஆண்டவருடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து செயல்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.